இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அப்பங்களை படுகச் செய்த பின்பு அந்த திபேரிய கடல் பகுதியிலிருந்து சீடர்கள் மாலை வேளையில் கடலை கடந்து, ஏரியை கடந்து கப்பர்நகூம் செல்லுகிறார்கள். திபேரிய பகுதியிலிருந்து கப்பர்நகூம் பகுதிக்கு குறுக்கே கெனசரேத் ஏரி அல்லது திபேரியா கடல், கலிலேயா கடல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நீர்த்திரள் 8 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பகுதி. அவர்கள் ஏறக்குறைய 6-7 கிலோமீட்டர் தொடர்ந்து அவர்கள் தண்டு வலித்து வரும் பொழுது பெரிய காற்று அடித்தது, கடல் பொங்கி எழுந்தது. அந்த வேளையில் அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். அவர்கள் கண்களில் அந்த காட்சி தெரிகிறது. அன்பானவர்களே, இயேசுவோடு இணைந்தவர்கள், இயேசுவை நம்புகின்றவர்கள், இயேசுதான் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு வாழ்வு, எனக்கு மீட்பு, எல்லாம் அவரே என்று இருப்பவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வேதனைகள் அல்லது இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வாழ்வின் குறுக்கே வருகிறதோ உடனடியாக அங்கே இயேசு இருப்பார். தன்னுடைய சீடர்களை காப்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து கொள்வதற்காக. அன்பானவர்களே, அதுவும் என்ன அதிசயம், அவர் கடல் மீது நடந்து வருவதை அவர்கள் கண்டார்கள். ஆகவே அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருந்தது. இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே துன்பம் என்று வாழ்க்கையின் பயணத்தில் தொடங்கும் பொழுது, வரும் பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கிறார். நம்மை காப்பதற்கு மட்டுமல்ல, துன்பங்கள் வாழ்க்கையிலே வரும், ஆனால் நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று சொல்வதற்கும் அங்கே இருக்கிறார், நினைவூட்டுவதற்கும் அங்கே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழலிலும் அவரை நம்புகின்ற பிள்ளைகள் நமக்கு, நம்மை விட்டு அவர் அகன்று போவதே இல்லை. அதிசயங்களை செய்தாவது, கடல் மீது நடந்து கூட அதிசயங்களை செய்தாவது, அரிய காரியங்களை செய்தாவது நம்முடன் அவர் இருப்பதை எண்பிப்பார். நம்முடன் அவர் இருந்தால் என்ன ஆகும்? அமைதி உண்டாகும். பொங்கிய கடல் அமைதி ஆயிற்று. அவர்கள் கரை சேருகிறார்கள். நாம் கரை சேருவோம். நமக்கு விடுதலை உண்டு. நாம் இறங்குவதற்கென்று கரை உண்டு. கடலிலே நாம் புதைந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. காரணம், கடவுள் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். அன்பானவர்களே, நமக்கு எவ்வளவு பாதுகாப்பும் நம்மேல் எவ்வளவு அக்கறையும் கொண்டவராக நாம் நம்புகின்ற கடவுள் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுவது இந்த நற்செய்தி பகுதி. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, எந்த அச்சம், நடுக்கம், பயம் எதுவும் இல்லாதபடி நாங்கள் வாழ்வை கடந்து செல்ல தொடர்ந்து துணை புரியும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.